நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு வந்து சினிமா துறையில இருந்தே கிளம்புது சார். அரசியல் அப்பாட்டினாலும் சினிமா துறையில இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புது. அவருடைய அரசியல் வருகை 2026 தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, எப்படி இருக்குன்றது உங்க நிலைப்பாடு எப்படி சார்? நான் ஒரு பியூர் சினிமாக்காரன். இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை. தம்பி வந்து சினிமாவில் இருக்க வரைக்கும் நான் வந்து ரொம்ப தம்பியை அன்பான கூப்பிட்டேன். இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். ஸோ வந்து எனக்கும் அவருக்குள்ள உறவே வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நான் அரசியல் கருத்துன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதும் ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு இதுதான் தெரியும். இதை வந்து நான் அரசியலாக நீங்கள் எதுவும் முலாம் பூச வேணாம்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த பெருநாய்களுக்காக நீங்க குரல் கொடுத்தவங்க எல்லாருமே நீங்க அதுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து நாளைக்கு தெருவில் வாழ்கிற மக்கள் மேலேயே தொடரும். பணக்காரர்கள் அதனுடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கு. அடுத்தட்டு மக்களோட ஒன்றி போன பெருநாய்கள் அதனுடைய வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்கிற வகையில் அதை கொல்லணுன்றதை வந்து ஆதரிச்சு கோபி பேசியிருக்காரு. நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து கிராமங்கள்ல வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய், ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் இருக்கும். அது எங்களை பத்திரமா பார்த்துச்சு. எப்படி மனிதர்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாம அது வந்து பெருகிருச்சு. அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் வந்து நிறைய துன்புறுத்து கடிக்குது. அதனால நிறைய இழப்புகளும் இருக்கு. ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு உயிர்வதைன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே வந்து உயிர்வதை ரொம்ப கொடுமையானது தான். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். அதாவது நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டு பெரிய பிரியல், அதுவும் ஒரு உயிர் தான் ஆக்சுவலாக. அப்படி பார்க்கணும். அது இந்த சச்சரவுகள்லாம் இருக்கு. திடீர்னு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நிறைய சச்சரவுகள் இருக்கும், நிறைய தர்மங்களை மீறுற மாதிரி இருக்கும். இதை வந்து ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பற்றி பேசி அதை வந்து சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படணும். ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது, ரெண்டு பக்கமும் தர்மங்கள் சில மீறுது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. என்னைய கேட்டால் நான் நாய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரேச்சல் வந்து நாய் வளர்க்குறா. என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாய் காணாம போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்தான். ஸோ நம்ம அப்படிதான் பார்க்குறோம். நம்ம அது வந்து அப்புறம் நம்மளுடைய இதில் பைரவர்னு அதுக்கு ஒரு பெரிய தெய்வமாக வழிபடுறோம். அட் த சேம் டைம் ஒரு குழந்தைய கடிச்சு நிறைய பேர் வந்து விபத்துகள் ஏற்படும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அது எல்லாத்தையுமே அரசியலை பிரித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது பேசக்கூடாது. ரெண்டு பக்கமும் அறிஞர்களாக உட்காந்து மனதோட உட்காந்து உண்மையோட உட்காந்து எது நல்லது எது கெட்டது, ஒரு நல்லதை பண்ணும்போது அதில் பாதி கெட்டது வந்துடுது. அதை ரொம்ப தர்மத்தோட பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். இதில் கான்ட்ரவர்சியாக எனக்கு ஒன்றும் இது எதுக்கு இவ்வளோ பெருசாக இஷ்யூவாக எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இயக்குனர் பாக்கியராஜுக்கு அப்புறமா வந்து யாருமே அரசியல்ல பெரிய தலையீடு எதுவுமே இல்லை. தைரியம் இல்லையா, இல்லை வந்து அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? நீங்க தைரியமான ஆளு. அது அப்படி இல்லைங்கய்யா. அதாவது வந்து எனக்கு கலை வாழ்க்கையில பண்றதும் கத்துக்கிறதும் நான் செயல்படுறதும் நிறைய இருக்குங்கய்யா. அதனால வந்து இது வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவுகள். சில பேர் தீர்க்கமா வேற முடிவுகள் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து இன்னும் கலையிலே நான் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய இயங்கணும். அப்புறம் வந்து சத்தம் இல்லாம உறக்க பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா வேற ஒண்ணு இல்லை. அது என்னுடைய மொழி, சினிமா மொழி மூலியமா பேசணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரமா ரிலீஸ் ஆகுங்கயா. பிசாசு இல்ல, அது தேவதை. அது அதனால சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும். விஷால் வந்து என் குழந்தை. எனக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பாப்பா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் இணையிறது. நான் எப்பொழுதுமே விஷாக்காக ப்ரே பண்ணுவேன். என்னை கூப்பிடவும் வேணாம், நான் தள்ளி நின்று நான் அவனுக்காக அன்னைக்கு ஃபுல்லா நான் அவனுக்காக ப்ரே பண்ணிப்பேன். ஆக்சுவலா தேங்க்யூ. இப்போ இளையராஜா வந்து எந்த பாட்டு போட்டாலும் என்னோட பர்மிஷன் இல்லாம போடுறாங்க அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கேஸ் போடுறாரு. இதே வந்து சசிகுமார் படத்துல வந்து தியாகராஜனோட பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படக்குழுவினருக்கு நன்றி சொல்றேன், அவங்களால மறுபடியும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறது, அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இளையராஜா இப்படியும் சொன்னா, தியாகராஜன் அப்படி சொல்றாரு. இல்லைங்க, உரிமை அப்படின்னு ஒன்று பேசினா உலகம் ஃபுல்லாக வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய காப்பிரைட் லாஸ் வந்துருச்சு. எங்களுடைய தந்தையாரும் தாயாரும் ஆகிய இளையராஜா அதை அப்படி பேசுறாரு. சில டைம் வந்து இப்போ தியாகராஜன் குமாரசாமி வரை பெரும் மனசுகளோட வந்து அதை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலான்றாரு. நீங்கள் இதை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து இதை நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ மியூசிக் டேரக்டர் இருக்கும் போது நீங்கள் ஏன் அவர் பாட்டு எடுக்கிறீங்க? நீங்கள் போட்டுக்கலாமே, வேற பாட்டை எடுத்துக்கலாமே. அப்படி நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது? நம்மளாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்மளுக்கு கொடுத்து வளர்த்துருக்கு. அது ஒரு நன்றி கடனா போய் கேட்கலாமே. அவரை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவரை பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காமல் எனக்கு சினிமா பண்ணியிருக்காரு. நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காமல் அவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சில நேரங்களில் எங்கள் ஐயா திடீர்னு கோவமாக ஏதாவது சொல்லுவார், கொஞ்சம் வெறுப்பாக
கொஞ்சம் இதுவா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை போடணும், தாய் கூட எப்படி சண்டை போட முடியும்? நான் அப்படிதான் பாக்குறேன்.